ஸோ வந்து எனக்கு உண்மையில் வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று தான். என்ன, உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றவை தள்ளினும் தள்ளாவே நிறுத்து. சரியா, இந்த ஒன்றே ஒன்று தான் என்னோட தாரக மந்திரம். சரியா, ஒரு 9th படிக்கிற காலத்துலேருந்து என்ன எனக்கு சொல்லி கொடுத்த டீச்சர்ஸாக இருந்தது தமிழில், எதை நினச்சாலும் உயர்வா என்னால் முடியும் இல்லையா. இல்லை நம்ம எப்படி வந்து நம்மளாம் வந்து கிராமத்தில் பிறந்திருக்கிறோம், நம்மளாம் வந்து எங்கள் அப்பாவுக்கெல்லாம் கையெழுத்து படிக்க தெரியாது, அவங்கெல்லாம் சும்மா சாதாரண விவசாயிகளை பார்க்குறவங்க, நம்மளாம் என்னத்தை போய் ஐஏஎஸ் படிக்கிறது, நம்மளாம் என்னத்தை போய் இது படிக்கிறதுன்னு நிறைய பேர் அப்படித்தான் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க இல்லையா. என்னால் முடியுமா முடியாதா அந்த ஒரு கேள்வி வந்து உங்களுக்குள்ள வந்து எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். எனக்குள்ளே இருந்துச்சு. பட் வந்து என்னென்னா வந்து ஏதோ ஒரு உந்துதல் என்ன சொல்கிறேன், என்னால் முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நான் வந்து 8th முடிச்சு +2 முடித்த உடனே எங்கள் அப்பா அம்மாலாம் பார்த்தீங்கன்னா அவங்களோட கனவு என்னென்னா வந்து என்ன வந்து எப்படியாச்சும் ஒரு டீச்சர் ட்ரைனிங் படிக்க வச்சு வாத்தியார் ஆக்கணுங்கிறது உண்மையில. சரிங்களா, எங்கள் அப்பா அம்மாவோட கனவு வந்து பார்த்தீங்கன்னா என்ன வந்து எப்படியா, ஏன்னா வந்து எங்கள் வீட்டு பக்கத்தில் நிறைய டீச்சர்ஸ் இருந்தாங்க. நல்ல ஒரு லக்ஸூரியஸாக லைஃபு. காலைல 10 மணிக்கு போவாங்க, 4 மணிக்கு வந்துடுவாங்க. பிள்ளைகளோட ஃபேமிலியோடு இருக்கிறது. சாட்டர்டே சண்டே லீவு, குவார்ட்டர்லி, ஆஃபர்லி, ஆனுவல் லீவ், வருஷத்தில் 2-3 மாதம் லீவ்லேயே போயிடும். ஸோ நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறதான் அவங்களுக்கு இது. பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போவும் கையெழுத்து போட தெரியாது. சரி, எங்கள் அப்பா அம்மா வந்து இன்னும் விவசாய வேலை தான் பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் வேலை திட்டம்லாம் இருக்குல்ல, அவங்க சொன்னாலும் கேட்கவும் மாட்டாங்க. இன்னும் அந்த வேலைக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுக்கு அந்த மாதிரி ஒரு சாதாரண ஃபேமிலி தான். ஒன்று எங்கள் வீட்டில் வந்து என்ன சொல்ல, ஃபஸ்ட்டு 8th ஸ்டாண்டர்ட் கிராஸ் பண்ணதுனாலே நான் தான். வேறு யாரும் கூட படித்ததே கிடையாது. 8th ஸ்டாண்டர்ட் கூட எங்கள் அப்பா கூட பிறந்ததில்ல, அம்மாவோட பிறந்தவங்களே இல்லை, எங்கள் கசின்ஸ்லேயே வந்து யாருமே இது பண்ணதில்லை. இருந்தாலும் வந்து என்னென்னா வந்து சரி எப்படியாவது எனக்கு வந்து என்னென்னா மெடிக்கல் டாக்டர் படிக்கணும்னு ஒரு ஆசை இருந்துக்கிட்டே இருந்துச்சு. சரி டாக்டர் படிக்கணும்னு அது இருந்துச்சு. இப்போ நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. நிறைய கிறிஸ்டியன் ஃபாதர்ஸ் அவங்க ஸ்கூலில் தான் படித்தது வச்சு எல்லாமே அவங்க சப்போர்ட் பண்ணாங்க. சரி ஓகே, எங்கள் அப்பா அம்மா கூட டாக்டர் வேலைக்கு படித்து 6 வருஷம் படித்து அதுக்கு பிறகு வேலைக்கு போய் இது 2 வருஷம் படித்தா வேலை கிடச்சிருமே. டீச்சர் ட்ரைனிங்லாம் 2 அப்போல்லாம் வேலை கிடச்சிக்கிட்டு இருந்துச்சு. 2000 வந்து 2 வருஷம் முடித்தா உடனே வேலை, ஏதோ ஸ்கூல்ஸில் எப்படியாவது வேலை கிடச்சிருது. இதுக்கு போய் நீ படிக்கணுமான்னு தான் நிறைய பேர் ஈவன் ரிலேட்டிவ்ஸ் கூட அதெல்லாம் நம்மளால் முடியாது, எம்பிபிஎஸ்லாம் போய் அதெல்லாம் பெரிய பெரிய பணக்காரங்க தான் படிக்க முடியும், நம்மளாலாம் வந்து இது பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து இல்லை, நான் படித்து அவன் எப்படியாச்சும் நமக்குன்னு எப்படியாச்சும் 4 பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க, ஏதாவது ஒரு வழியில் நமக்கு ஒரு உதவிகள் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் வந்து தைரியமாக படித்தேன். எம்பிபிஎஸ் முடிச்சாச்சு. எம்பிபிஎஸ் முடிச்சதுக்கப்புறம் எனக்கு டாக்டர் தொழில் கண்டினியூ பண்ணுங்கிற ஒரு ஆசை தான். அடுத்து ஏதாவது பிஜி பண்ணலாம், எம்டி எம்எஸ் பண்ணலாம். பட் என்னோட இருந்த ஃப்ரெண்ட்ஸ், என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணாங்கன்னா வந்து, உமா நீ வந்து ஐஏஎஸ் படுறா, யூ கேன் டூ. காலேஜில் இருக்கிறத பார்த்தீங்கன்னா நிறைய இன்டர் காலேஜ் மீட்டு, இந்த கல்ச்சுரல் செக்ரட்டரி, ஃபைனான்ஸ் செக்ரட்டரி அந்த மாதிரிலாம் இது பண்ணி நல்லா ஆர்கனைஸ் பண்ணிட்டு வச்சுருந்தாங்க. நாங்கள் வந்து ஃபஸ்ட் பேட்ச் தூத்துக்குடி மெடிக்கல் காலேஜில். அப்போ என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக 2 பேர் வந்து என்னை மோட்டிவேட் பண்ணி என்ன பண்ணாங்கன்னா, நீ படி உமா, கண்டிப்பாக படி, உன்னால் ஆக முடியும்டா, நீ பண்ணலாம், உன்னால் முடியும். எனக்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்குள்ளே இருக்கிற அதே ஒரு தயக்கம் வந்து என்கிட்ட இருந்துச்சு, நம்மளால் முடியவா முடியாது. அவன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து எதாக இருந்தாலும் பரவாயில்ல, நான் வந்து சப்போர்ட் பண்ணுறேன்டா, நாங்கள் இருக்கிறோம், நீ கவலைப்படாத, நீ உட்காந்து படி அப்படின்னா. லக்கிலி வந்து மெடிக்கல் சர்வீஸ் இருந்ததுனால பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் வந்து டெல்லியில் போய் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணிவிட்டு, சரியா, ஐ டுக் கோச்சிங் ஒன்லி ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். வேரியஸ் ரீசன். ஜிஎஸ் வந்து ஐ குட் மேனேஜ் மை செல்ஃப், நானே சொந்தமாக படிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ்ட்டு அவங்கள்ட்ட இது பண்ணிட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மட்டும்தான் இது பண்ணேன். அப்புறம் இன்னொரு ஆப்ஷன் மெடிக்கல் சயின்ஸ் வச்சு எழுதினேன். ஒரு 2 அட்டம் மெடிக்கல் சயின்ஸ் வச்சு எழுதினோம். அந்தளவுக்கு ஸ்கோரிங் வரல. சரி ஓகே, ஆப்ஷனை மாற்றுவன்ட்டு தான் லாஸ்ட் டைம் தமிழ் லிட்ரேச்சர் வந்து நம்ம சென்னை எஸ்டிஏ இருக்குல்ல, கவர்மெண்ட்டு அண்ணா இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், கவர்மெண்ட் இது அண்ணா நகரில் இருக்குல்ல, அங்கே தங்கி படித்தேன். லக்கிலி ஒரு நல்ல ஒரு தமிழ் ஆசிரியர் வந்து நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. காட்ஸ் கிரேஸ் ஏதோ ஒரு இதனால வந்து நல்லா ரேங்க் வந்துச்சு. நவ் ஐ காட் இன் டு ஐஏஎஸ். சரியா, ஐஏஎஸ் போஸ்டட் இன் கூச்பிஹார் நியர் டார்ஜிலிங் இன் வெஸ்ட் பெங்கால் டிஸ்ட்ரிக்ட் as assistant collector training. So வந்து ஐ திங்க் திஸ் இட் செல்ஃப் இஸ் எ மோட்டிவேஷன் இல்லையா. ஸோ என்னால் முடியும்னா கண்டிப்பாக உங்களாலே முடியும். ஆல்மோஸ்ட் வந்து இங்கே இருக்கிறத பார்த்தாலே தெரியுது, நீங்களும் வந்து என்ன மாதிரி ஒரு சாதாரண குடும்பத்தில் இருந்து சாதாரண ஒரு சுச்சுவேஷனில் ரூரல் பேக்ரவுண்ட். ஆல்மோஸ்ட் திருநெல்வேலியே ஒரு சிட்டி இருந்தாலும் அதுவே ஒரு ரூரல் தான், ஒரு வில்லேஜ் எஃபெக்ட் தான் வந்து திருநெல்வேலி இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்களாலும் முடியும். என்ன தேவை உங்களுக்கு? மெயின் வந்து என்னென்னா வந்து சரியான ஒரு திட்டமிடல். சரியா,
திட்டமிடல், கரெக்டாக வந்து நேரத்தை பிளான் பண்ணுறது. அட்லீஸ்ட் ஓகே நீங்கள் வந்து உங்களுடைய ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு அதுக்கு ஒத்துழைக்காமல் இருக்கலாம். இல்லை என்னால் ஃபுல் டைமாக இது படிக்க மட்டும் முடியாது சார், நான் வந்து வேலை பார்க்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷனில் என்ன பண்ணலாம், அட்லீஸ்ட் வேலை வந்து எப்படி பார்த்தாலும் மேக்ஸிமம் 8 to 10 hours வேலை பார்க்க போகிறீங்க. மிச்சம் 14 hours இருக்குது. 14 hours அட்லீஸ்ட் டெய்லி ஒரு 3 to 4 hours மினிமம் வந்து ரெகுலராக படிச்சுக்கிட்டே இருக்கும். வெதர் எக்ஸாம் இருக்கா இல்லையாங்கிறதுலாம் செகண்டரி. இப்போ நானுமே வந்து டெல்லியில் இருக்கும்போது மெடிக்கல் இது ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிட்டு தான். அது பெரிய ஹாஸ்பிட்டல் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹெக்டிக்கான சைடு. 8 மணி நேரம் போனோம்னா 8 மணி நேரம் ஓடிக்கிட்டே தான் இருப்போம், ஏதாவது வார்டுக்கு அது. பட் இருந்தாலும் அங்கேயும் எப்போ கேப் கிடைக்குது அப்போல்லாம் உட்காந்து சும்மா நியூஸ் பேப்பர் எடுத்து வச்சுக்கிட்டு இருப்போம். கேப் இருக்கிற நேரத்தில் அட்லீஸ்ட் ஒரு நியூஸாவது வாசித்து முடிச்சிடும். அட்லீஸ்ட் அந்த ஒரு 8 hours டியூட்டியில் நியூஸ் பேப்பர், இந்த மேகசின் ஏதாவது சின்ன சின்னது வாசிக்க வேண்டியிருக்குங்களா அதெல்லாம் வாசிக்கிறது. அப்புறம் ரூமுக்கு வந்துட்டு டெய்லி எப்படியாச்சும் வந்து ஒரு 2 to 3 hours இது பண்ணிட்டு முடிஞ்சால் வந்து எக்ஸாமுக்கு முன்னால் ஒரு 2-3 months வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து படித்தீங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு எக்ஸாமையும் கிளியர் பண்ண முடியும். அதுக்கு முன்னால் ஒரே ஒரு அட்வைஸ் நான் என்ன பண்ணுவேன்னா வந்து அட்லீஸ்ட் 1 year ஆச்சும் வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டாக நீங்கள் உட்காந்து படிங்க. எந்த எக்ஸாம், வாட் எவர் த எக்ஸாம், அதாவது டிஎன்பிஎஸ்சி ஆர் Group 1 ஆர் Group 2 ஆர் யூபிஎஸ்சி, சரியா, எந்த எக்ஸாமாக இருந்தாலும் எப்படியாவது கொஞ்சம் தம் கட்டி கொஞ்சம் கஷ்டப்பட்டு வீட்டில் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படியாச்சும் இது பண்ணி ஒரு 1 year ஃபுல் ஃப்ளெஜ்டாக 1 year டெய்லி 8 to 12 hours உட்காந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக படிச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து யூ கேன் மேனேஜ் பார்ட் டைம் ஆல்சோ. அதுக்கு மேலே ஒன்றும் படிக்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. அது எந்த எக்ஸாமாக இருந்தாலும் சரி, யூபிஎஸ்சி பெரிய யூபிஎஸ்சி எக்ஸாமே இருந்தாலும் கூட அந்த 1 yearல நீங்கள் வந்து நல்ல தரவாக படிச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆல்மோஸ்ட் எவ்ரி ஒரு சின்ன சின்ன சப்ஹெட்டிங் இருக்குங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ பாலிட்டின்னு இருந்துச்சுன்னா வந்து அதில் ஏகப்பட்ட சப்ஹெட்டிங் இருக்கும். இது ப்ரீஆம்பிள், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன சின்ன ஐடியா கிடச்சிட்டுனாலே தட் இஸ் மோர் தென் எனஃப் ஃபார் எனி எக்ஸாம். ஸோ ஃபஸ்ட் இயர் நீங்கள் அதை இந்த 1 year தான் வந்து இட் இஸ் ஏ க்ரூஷியல். ஸோ ஐ டிட் லைக் தட். புரியுதா? நான் அந்த 1 year என்ன பண்ணேன்னா ஃபுல் டைம் உட்காந்து வேறு எந்த இதுவும் கிடையாது, ஜஸ்ட் கோச்சிங் கிளாஸ் மட்டும் ஒரு 2 to 3 hours போவோம். மித்த டைம் எல்லாமே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்ரேஷன் மட்டும்தான். 2 ஆப்ஷனல், ஒரு ஜிஎஸ் எல்லாத்தையும் அந்த 1 yearலேயே வந்து யூ கேன் மேனேஜ் ஆல்மோஸ்ட் 80-90%. ஸோ அதுக்கடுத்த இயரில் வந்து யூ கேன் கோ ஃபார் பார்ட் டைம். ஆல்மோஸ்ட் நீங்கள் எல்லாருமே வந்து ஜாப்ல இருப்பீங்க, எல்லாரும் ஏதாவது பார்ட் டைம் ஜாப்ல இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன், இல்லையா? எல்லாருமே அப்படி தானே? இல்லை அட்லீஸ்ட் வந்து ஏதாவது ஸ்டடீஸில் இருப்பீங்க, பிஜி, எம்எஸ்சி, எம்ஏ, பிஎட் ஏதாவது பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அப்படிங்கிறதுல பட் இந்த மாதிரி ஒரு 1 year இது பண்ணாலே போதும். ரிமைனிங் பீரியட் வந்து யூ கேன் மேனேஜ் பார்ட் டைம் ஆல்சோ. அது ஒரு பெரிய இதே கிடையாது. பட் என்னென்னா வந்து அந்த 1 yearல வந்து யூ ஹாவ் டு பி தரோ அபவுட் ஈச் அண்ட் எவ்ரி ஆஸ்பெக்ட் ஆஃப் தி சிலபஸ். அதை வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப இன்டெப்த் நாலேஜ் இல்லாட்டினாலும் அட்லீஸ்ட் ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்ன்னு இருந்துச்சுன்னா அதை பற்றி ஒரு 5 points என்னென்னா எழுது, என்னென்ன ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, அதில் என்னென்ன ரிசர்வேஷன் இருக்குது, ரிசர்வேஷன் மீன்ஸ் என்னென்ன லிமிட்டேஷன்ஸ் இருக்குது, அந்த ஒரு சின்ன ஒரு ஐடியா. ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்னால் எத்தனை ஃபண்டமெண்டல் டியூட்டி எல்லாத்தையும் இந்த நீங்கள் லைன் பை லைனாக மனப்பாடம் பண்ணாட கூட அட்லீஸ்ட் ஒரு ஓவரால் ஐடியா படிச்சுட்டு ஒரு 10-14 ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இருக்குது, 10 இருக்குன்னா அட்லீஸ்ட் அதில் ஒரு 60% 70% நீங்கள் வந்து ஞாபகத்தில் வச்சுருக்கீங்கன்னா அடுத்து செகண்ட் இயர்லேருந்து ப்ரிப்பேர் பண்ணுறப்ப என்ன ஆகுன்னா பார்ட் டைமில் வந்து நீங்கள் ஒரு டெய்லி ஒரு 2 to 3 hours படிச்சுக்கிட்டு இருக்கீங்கன்னா ஜஸ்ட் அதை மட்டும் ரிவைஸ் பண்ணாலே போதும். இட் இஸ் மோர் தென் என்ன ரிவைஸ் பண்ணுறீங்க. எக்ஸ்ட்ரா நீங்கள் ஓவர் டைம் ரிவைஸ் பண்ணுறப்ப என்ன ஆகுனா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 2-3 points புதுசாக வந்துக்கிட்டே இருக்கும். புரியுதா? ஸோ அது பண்ணாலே வந்து யூ கேன் சக்சீட் இன் எனி எக்ஸாம், நாட் ஓன்லி யூபிஎஸ். அதே மாதிரி இன்னொரு பெரிய ஒரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது, யூபிஎஸ்லாம் நம்மளால் எழுத முடியாதா? நம்ம லெவலுக்கு ஏதோ Group 1 Group 2 இல்லை Group 4 போகுது சார், நம்ம லெவலுக்குலாம் Group 4 இது யூபிஎஸ்லாம் எழுத முடியாதுங்கிறது நிறைய பேர்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். பட் இப்போ எங்கள் பேட்ச்மேட்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ பேர் வந்து சாதாரண பிஏ ஹிஸ்ட்ரி படித்தவங்க, சாதாரண வில்லேஜ் ஸ்கூல்ஸ் காலேஜஸில் படித்தவங்க, சரியா, ரொம்ப ரூரல் ஏரியாவில் இருக்கிற காலேஜஸில் படித்தவங்க கூட வந்து 1 year 2 years ஃபுல் ஃப்ளெஜ்டாக உட்காந்து ஐஏஎஸ் ஆனவங்களும் இருக்காங்க. எங்கள் பேட்ச்மேட்ஸில் இருக்காங்க, எஸ்பெஷலி ஃப்ரம் தமிழ்நாடு. எங்கள் இதில் பார்த்தீங்கன்னா 20 பேர் தமிழியன்ஸ் இருந்தால் 20 பேரில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 15 பேர் வந்து ஃபுல்லாகவே அர்பன் ஏரியா தான், சென்னை, மதுரை, கோயம்புத்தூர் இந்த மாதிரி ஓரளவுக்கு நல்ல ஒரு பெரிய ஃபேமிலியில் தான் இருப்பாங்க, அது எக்ஸப்ஷன். பட் அட்லீஸ்ட் ஒரு 25-30% ஆகுது உண்மையிலே ரொம்ப ரிமோட் ஏரியாவிலேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டதுலேருந்து வர்றவங்களும் இருக்கத்தான் செய்கிறாங்க, சரியா. ஸோ அதனால வந்து யூபிஎஸ்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்து இட் இஸ் நாட் ஏ, அதாவது சொல்லுவாங்க இட் இஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம் இன் த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஹைப் கொடுப்பாங்க.
இல்லையா? அப்படி தானே ஹைப் இருக்கும். யூபிஎஸ்சி வந்து ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். அதில் வந்து இது பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப சூப்பர் இன்டெலிஜென்ட் தேவை, சூப்பர் பிரில்லியண்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரிலாம் இது பண்ணாங்க. பட் என்னை பொறுத்தவரை ஐ டோன்ட் திங்க் ஸோ. சரியா? உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் எபோவ் ஆவரேஜ் கெப்பாசிட்டி இருக்குது, உங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் கெப்பாசிட்டி இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் எனி ஒன் கேன் அப்ளை ஃபார் அப்பியர் ஃபார் யூபிஎஸ்சி எக்ஸாம் ப்ரொவைடட் ஒரு டெடிகேஷன். சரியா? உங்களுடைய டெடிகேஷன் தான் மேட்டர்ஸ். ஃபுல் நீங்கள் வந்து எந்த அளவுக்கு டெடிகேட்டடாக யூ ஹவ் டு சாக்ரிஃபைஸ் லாட். எஸ்பெஷலி இந்த ஒரு என்விரான்மெண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ இருக்கிற என்விரான்மெண்ட்டில் நிறைய மூவி, சினிமா, ஃப்ரெண்ட்ஸு, மொபைல் எல்லா இதுவும் இருக்கும். எல்லாத்தையும் வந்து யூ ஹவ் டு ஓவர் கம். சரியா? இதெல்லாம் ஓவர் கம் பண்ணி உங்களால் டெடிக்கேட்டடாக ஒரு 1 இயர் இது பண்ண முடியும்னா கண்டிப்பாக உங்களாலும் முடியும். ஏதோ ஐஏஎஸ் இல்லாட்ட கூட ஐஏஎஸ் இருக்குது, ஐபிஎஸ் இருக்குது, அதுக்கப்புறம் நிறைய எக்ஸாம், நிறைய சர்வீஸ் இருக்குது. இன்கம் டேக்ஸ் இருக்குது, கஸ்டம்ஸ், ஐஆர்எஸ் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆடிட் அண்ட் அக்கௌண்ட் சர்வீஸ், ரயில்வே சர்வீஸ், எல்லாமே வந்து ஆல் ஆர் ஈக்குவல் இன் ரேங்க். சரியா? சேலரி வைஸாக இருக்கட்டும், இல்லை பர்க்ஸ், மற்ற அலவன்ஸாக இருக்கட்டும், எல்லாமே மோரார்லெஸ் சேம் தான் எல்லாருக்குமே. வந்து ஒன்று என்னென்னா பப்ளிக் தெரியறது வந்து ஐஏஎஸ் ஐபிஎஸ் மட்டும்தான் மக்களுக்கு தெரியும். இல்லையா? இப்போ இது ஃபாரின் சர்வீஸ்ன்னு சொன்னால் கூட யாருக்கும் தெரியாது. ஐஎஃப்எஸ் சொன்னால் நம்ம ஊரில் யாருக்காவது தெரியுமா? ஈவன் நானே வந்து எங்கள் ஊரில் போயிட்டு ஃபஸ்ட்டு வந்து எனக்கு ரிசல்ட் வந்தப்போ ஐபிஎஸ் தான் வர்ற மாதிரி இருந்துச்சு. ஐபிஎஸ் போலீஸ் ஆகிட்டுன்னு சொன்னால் ஏன் இவங்க போய் டாக்டரை விட்டுட்டு போய் ஐபிஎஸ் தராங்க தான் நிறைய பேர் ஊரில். அவங்களுக்கு வந்து ஐபிஎஸ்னால் அதோட வேல்யூவே தெரியாது, என்னென்ன தெரியாது. அந்த மாதிரி தான் வில்லேஜில் இருப்பாங்க. நீங்கள் வந்து அந்த ஒரு இதில் இது இல்லாமல் தெர் ஆர் சோ மெனி சர்வீசஸ். சரியா? ஸோ வந்து உங்களால் வந்து யூபிஎஸ்சி முடியும், அது இல்லையா அட்லீஸ்ட் குரூப் 1 அந்த லெவல்லையாவது யூ ஹவ் டு எய்ம் லைக் தட். இல்லை சார் எனக்கு வந்து குரூப் 4 போதும், ஏதோ ஒரு விஓ கிடைச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு எய்மில் இருக்காதீங்க. சரியா? அதனால தான் என்னோட இது தாரக மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ள. எதை நினைச்சாலும் ஹையாக எய்ம் பண்ணுங்க, கண்டிப்பாக முடியும். முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது. பட் அது வந்து என்னது, நம்ம சும்மா பகல் கனவு மட்டும் கண்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கேற்ற உழைப்பை வந்து நீங்கள் போட்டீங்கன்னா கண்டிப்பாக உழைப்புக்கேற்ற பலன் வந்து ஏதாவது ஒரு வகையில் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் அப்பியர் ஆகிட்டு 4 அட்டெம்ப்ட் முடிஞ்சிட்டு சர்வீஸ் எது கிடைக்காம போனாங்க. பட் தே ஹவ் சக்சீடட் இன் அதர் ஏரியாஸ். அதர் ஏரியாஸ்னால் என்ன, ப்ரைவேட் போகிறாங்க. தே ஹவ் கெயின் லாட் ஆஃப் நாலேஜ் இன் திஸ் ப்ரிப்ரேஷன். இந்த யூபிஎஸ்சி ப்ரிப்ரேஷன் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து நிறைய வந்து யூ ஆர் என்கல்ஃபிங் லாட் ஆஃப் நாலேஜ். இல்லையா? எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா இருக்கும். உலகத்தில் என்ன நடந்தாலும், எக்கனாமிக் கிரைசிஸாக இருக்கட்டும், இல்லை வந்து ஆயில் ஏதோ ஒரு இஷ்யூ ஆகட்டும், இல்லை வந்து எங்கேயா ஒரு அணுகுண்டு சோதனை நடந்தால், எதை பற்றி கேட்டாலும் உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல. இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ண வந்தால், குரூப் 1 இல்லை யூபிஎஸ்சியை ப்ரிப்பேர் பண்ண வந்தால் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த ஒரு நாலேஜ், திஸ் வில் ஹெல்ப் யூ இன் சோ மெனி வேஸ். கண்டிப்பாக இது வந்து நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிடுது. அதனால வந்து இந்த எக்ஸாம் பொறுத்தவரை அதான் வந்து இந்த எக்ஸாமோட ஒரு பியூட்டியே வரும். நீங்கள் எக்ஸாம் குவாலிஃபை ஆனாலுமே சக்ஸஸ் தான். சப்போஸ் பேட் லக்கில் குவாலிஃபை ஆகாட்டினா கூட இந்த நாலேஜ் வந்து உங்களுக்கு வந்து இட் வில் பி ஹெல்ப்ஃபுல் இன் மெனி வேஸ். புரியுதா? அதனால வந்து நான் சொல்றதுல ஒன்னே ஒண்ணுதான், டெடிகேஷன் டெடிகேஷன் டெடிகேஷன். இது மட்டும்தான் வந்து இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸை பொறுத்தவரை சக்சஸ்க்கான ஒரே ஒரு, யூ ஹவ் டு சாக்ரிஃபைஸ் லாட் மெனி திங்ஸ். தட் இஸ் ஒன்லி ஃபார் 1 or 2 years. இல்லையா? அதுக்கப்புறம் பார்த்து இப்போ நாங்கள் எக்ஸாம் முடிச்சிட்டோம், லாஸ்ட் இயர் முடித்தோம். அதுக்கப்புறம் இது வரைக்கும் என்னது, நியூஸ் பேப்பர் கூட எங்களுக்கு ஒழுங்காக படிக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் அதுதான். நீங்கள் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்போ என்ன பண்ணிட்டு இருக்கோம், உட்காந்து வாங்குன்ட்டு டெய்லி 2 hours 3 hours நியூஸ் பேப்பர் படித்த காலம்லாம் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன ஆகுது, நியூஸ் பேப்பர் கூட படிக்கிறதுக்கு என்ன சொல்றது, ஒன்றும் டைம் கிடையாது, அது வேற விஷயம். ப்ளஸ் அந்த ஒரு மோட்டிவேஷன் இல்லை, ஒரு ரிலாக்ஸான லைஃப் அந்த மாதிரி தான் போகும் இப்போ ட்ரைனிங்கில் இருக்கிறப்ப. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து யுவர் லைஃப் வில் பி ஆன் ஸ்மூத் சைடு. எந்த ஒரு ட்ரபுள் கிடையாது, எந்த ஒரு இது. ஒய் நாட் டு டேக் ரிஸ்க் ஆர் என்னது, ஒரு 2 years ஏன் கஷ்டப்படக்கூடாது இல்லையா? 2 years கஷ்டப்படுறதுனால உங்களுடைய என்ன சொல்றது, உங்களுடைய ஜென்ரேஷன் வந்து எவ்வளவோ இதாக இருக்கும் இல்லையா? உங்களுடைய என்டையர் லைஃப் ஸ்டைலை வந்து அப்படியே ஆட்டோமேட்டிக்காக தலைகீழ மாறி நீங்கள் எங்கே போனாலும் சரி, நீங்கள் உங்கள் டிஸ்ட்ரிக், இப்போ நாங்கள் வெஸ்ட் பெங்காலில் இருக்கிற, டார்ஜிலிங் இருக்கிறோம், அதுக்காக அங்கே என்ன கிடையாது. இங்கே வந்தாலுமே வந்து யூ கேன் டூ லாட் மெனி திங்ஸ். உங்களுக்கு வேண்டியவங்களுக்கு, உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு, எத்தனையோ பேருக்கு வந்து யூ கேன் ஹெல்ப். இப்போ போனீங்கன்னா, இப்போ வீட்டுக்கு ஊருக்கு போனால் வந்து எனக்கு ஏதாவது சொல்லுவாங்கன்னா, நீங்கள் யார்கிட்ட சொன்னாலும் வந்து இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் வேல்யூ. கண்டிப்பாக அந்த இது இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈவன் வந்து இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸராக இருந்தால் கூட
அவங்க சொன்னாங்கன்னா வந்து சரி சார் சொல்லிட்டாங்க, சரி அவங்களுக்கு ஏதாவது நல்லா அவங்க வேண்டியவங்களுக்கு சொன்னா வேண்டியங்கன்னா நம்ம ஏதோ இல்லீகல் திங்ஸை கேட்கக்கூடாது. உண்மையிலே கஷ்டப்பட இருப்பாங்க, சார் அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொன்னோம்னா கண்டிப்பாக கேட்கும். சரியா? யூ கேன் டூ லாட் மெனி திங்ஸ். தட் இட் செல்ஃப் ஏ கிரேட் சாட்டிஸ்ஃபேக்ஷன். அதுதான் வந்து இந்த சர்வீஸை பொறுத்தவரை ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். தட் இஸ் த மெயின் மோட்டிவேட்டிங் ஃபேக்டர் ஃபார் கம்மிங் டு திஸ் சர்வீஸ். இட் நாட் ஒன்லி இந்த சேலரி பார்த்தீங்கன்னா எனக்கு 38,000 37,000 அவ்வளோதான் கொடுப்பாங்க. when I even நான் மெடிக்கல் சர்வீஸில் தானே என்னோட கொலீக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா they are earning 1 lakh per month. சரியா? nobody is going for salary. சேலரிங்கிறது வந்து இட் இஸ் a secondary thing in civil service, especially IAS IPSல வந்து. பட் the things you can do. சரியா? நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து உங்களால வந்து ஒரு you can create great impact on their life. so many people, எவ்வளோ பேரோட வாழ்க்கையில வந்து நீங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறேன்னா வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட டெய்லி வந்து thousands ஆஃப் பீப்புளோட லைஃப்ல வந்து உங்களோட இம்பாக்ட் இருந்துகிட்டே இருக்கும். ஏதோ சின்ன சின்ன வகையில் ஒரு சின்ன ஒரு ஸ்கீமை வந்து ஒரு அப்ரூவ் பண்றீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நான் இருக்கிற டிஸ்ட்ரிக்ட்ல வந்து என்னாச்சுன்னா வந்து இந்த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவங்களுடைய என்ன ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவ் பண்றதுக்காக கவர்மெண்ட் வந்து 1 crore rupees சாங்ஷன் பண்றாங்க. என்ன